என்னுடைய கருத்து ஒரே ஒரு கருத்து, பேச்சுரிமைக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு ஆமாம், விசாரணைங்கிறது பண்ணலாமே ஒழிய எந்த இடத்துலையும் ஒரு கைதுங்கிறது நடக்கக்கூடாது. அது நம்ம போன தடவை மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணும்போதே நான் அதை ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களை எடுத்துக்கிட்டா எந்த தலைவர் மேலே எந்த மாதிரி விமர்சனங்கள் இல்லை. தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அவர் மேலே நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். ஆனால் அவரை நீங்கள் கைது பண்ணிட்டு போகும்போது இப்போ நான் உள்ளார இருக்கிறார், அவர் பெயிலில் வந்துடுறாரு. அப்புறம் எதுக்கு இந்த கைது? அப்போ பேச்சு சுதந்திரம் இருக்கு. அப்போ பேச்சு சுதந்திரம் இருக்கும்போது எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த சுதந்திரத்தினுடைய மாண்பை காப்பாற்றிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்காக நம்ம போய் அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்கொயர் பண்ணலாம். இப்போ ஆம் தமிழர் சொல்கிறாங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஆட்சியில் இல்லை, அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல, பேச்சுரிமை அந்த சுதந்திரங்கிறதுக்கு கேட்குறாங்க, நியாயம். நீங்கள் என்ன சார் எல்லாரும் கேட்குறாங்க, நீங்களும் கேட்குறீங்க? அதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் தெரியவே இல்லையா? இதே துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட போது அவருடைய ஃபோனில் இருந்த தகவல்களெல்லாம் எடுத்து வெளியே விட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? அது யாரு? இன்னொருத்தர் ஆளுக்கு யூடியூப்பில் பேசக்கூடிய ஆள், திமுக ஆதரவாக பேசக்கூடிய ஆள்கிட்ட கொடுத்து எப்படி சார் நீங்கள் காவல்துறை சாட்டை துரைமுருகன்ட்டு கைப்பற்றக்கூடிய ஃபோனு, அதில் இருக்கிற தகவல் எப்படி சார் ஒரு யூடியூபருக்கு போகும்? அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா இவர் நம்ம ஸ்டாலின் மேலே வைக்காத அரசியல் விமர்சனங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் இதே நேற்று கல்யாண மண்டபத்தில் ஒன்றா உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த தனி மனித உறவுக்காக நாளைக்கு ஐயா ஸ்டாலின் அரசாங்கத்தில் செஞ்சதெல்லாம் சீமான் அண்ணன் ஸ்டேஜில் விமர்சனம் பண்ணாமல் விட்டுருவாரா? அப்புறம் அப்போது ஒரு அரசியல் இருக்கிறீங்களா? அரசியல் விமர்சனங்கிறது வேற, தனி மனித விமர்சனம் வேற. தாவேக்கா செய்கிறது. அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் தலைவாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்டாஸ் எப்படி இருக்கீங்க? அட்டாஸ் மாட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உசேன் என்பவர் கைது செய்யப்பட்டு பின்பு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது, கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் விஜயை பற்றி அவதூறு பரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய போஸ்ட்டுக்காக அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கை? நானும் பார்த்தேன், அந்த மீடியாவில் தான் பார்த்தேன். அந்த காமராஜர் சொன்னதாக ஒரு வாக்கியங்களை சொல்லி போட்டிருந்தார். அது காமராஜர் அந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தினாராங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் காமராஜ் சொன்னாருன்னு அவர் பேரை சொல்லி பல பேர் பிரச்சாரங்களே பேசுனது. ஆமாம், இப்போ இவங்க சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ஐஜியை தெரியும் அப்படின்பாங்க. கடைசியில் ஐஜிக்கு என்னை தெரியாதுன்னு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காமராஜ் இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் காமராஜர் இந்த மாதிரி பேசினாரா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நானும் போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். சப்போஸ் பார்க்குற நேயர்களுக்கு இது அவங்களுக்கு ஒரு ஆதாரம் கீது அந்த மாதிரி ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னதாகவோ எங்கேயாவது ஒரு குறிப்போ, செய்தி குறிப்போ, அவை குறிப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க போலீஸ் என்கொயரிக்காக கூட கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்களாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இது காமராஜர் அவர்களை அவதூறு பரப்புகிற மாதிரி, நீங்கள் விஜய் அவர்கள் மேலே அவதூறு பரப்புகிறாருங்கிறத விட காமராஜர் இந்த மாதிரி சொன்னாருங்கிறதே அவதூறு பரப்புறதுக்காக இவங்க கேட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி பல பேர் பேசியிருக்காங்களே, அவங்க மேலே நடவடிக்கை இருக்குது. ஆமாம், விசாரணைங்கிறது பண்ணலாமே ஒழிய எந்த இடத்துலையும் ஒரு கைதுங்கிறது நடக்கக்கூடாது. அது நம்ம போன தடவை மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணும்போதே நான் அதை ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களை எடுத்துக்கிட்டா எந்த தலைவர் மேலே எந்த மாதிரி விமர்சனங்கள் இல்லை. அதாவது இந்த சோஷியல் மீடியாவுக்கு பல பலங்கள் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் சில பலகீனங்களும் இருக்குது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. யார் வேணால் ஃபேக் ஐடி எப்போ வேணால் க்ரியேட் பண்ணி யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், பச்சையாக அசிங்கமாக. அது இப்போ விஜய் அவர்கள் மேலே மட்டும் கிடையாது. முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள், அதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுவில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஃபிகர்ஸு யாராக இருந்தாலுமே கஜாமுஜான்னு, ஈவன் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கமெண்ட்ஸ் போடுறதுல கூட பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கமெண்ட்ஸ் போடுறதுலாம் இருக்கும். ஒரிஜினல் ஐடியில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பச்சையாக பேசுகிற ஆளுங்க கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில பல பேர் ரொம்ப தரம் தாழ்ந்து
இது வந்து ஒரு பொது வழியில் எழுதுகிறமே, இதை வந்து பல பேர் படிப்பாங்களே, அப்போ நம்ம வந்து ஃபேக் ஐடியில் எழுதுகிறவன விட்டுடுங்க, ஒரிஜினல் ஐடியில் ஃபோட்டோ வச்சு எழுதுறாங்க போது அப்போ அது கூட ஒரிஜினல் ஐடியாங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய, இப்போ என்னுடைய ஃபேஸ்புக் இருக்குது, என்னுடைய இன்ஸ்டாகிராம் இருக்குது, என்னுடைய யூடியூப் இருக்குன்னா என் வீட்டில் போனால் ஃபோன் எல்லாருமே எடுத்து பார்ப்பாங்க என் வீட்டில். அப்போ அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகளோ, மனைவிமாரோ, பிள்ளைமாரோ, அவங்க அப்பா அம்மாவோ, அவங்க உடன் பிறந்தவர்களோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் போய் இவ்வளோ பச்சை பச்சையாக எழுதுறாங்க இல்லையா, மற்ற எல்லா இடத்துலையும் கமெண்ட்லாம் போய் எழுதுறீங்களா, இவங்களெல்லாம் பார்த்தா அவங்க மனைவி மதிப்பாங்களா, அவங்க பெத்த பிள்ளைங்க மதிக்குமா, அவங்கள பெத்த அப்பா அம்மா இவங்களெல்லாம் ஒரு மனுஷனாக மதிப்பாங்களாங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ நம்மலாம் அதை இப்போ கமெண்ட்ஸ் படிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம், ஐயோ பாவம் இந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு கடந்து போயிடுவோம். அப்படி தான் போயிடணுமே ஒழிய, சில இந்த மாதிரி வெறும் ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கிற ஆளுங்க, பிரபல்யமாக இருக்கிற ஆளுங்களை, பொது ஃபிகர்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சிஎம்னு எடுத்துக்கிட்டு அது முந்தின சிஎம்மே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து திமுகவுக்கு மட்டும் ஐயா ஸ்டாலின் முதல்வராக இல்லை, தமிழகத்துக்கு முதல்வராக இருந்தார். இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தாவேக்காக்காரங்களுக்கு முதல்வர் இல்லை, தமிழகத்துக்கு முதல்வராக இருக்கார். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். இது இந்த ஐடி விங்குங்கிற போர்வையில் வச்சுக்கிட்டு பல பேர் வந்து விளையாடக்கூடிய ஒரு கேவலமான அற்பத்தனமாக விளையாட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். இதை என்னுடைய கருத்து ஒரே ஒரு கருத்து, பேச்சுரிமைக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நான் வந்து மாரிதாஸ் அவர்கள் கூட பேசினது வந்து அப்பட்டமான பொய். என்னென்னா, ஜான் பிரிட்டோங்கிறவர் வந்து வேறு ஜான் பிரிட்டோ, அது போதை வழக்கில் ஈடுபட்டிருந்தவர். ஆனால் இவர் உடனே வந்து ஆதவர்ஜனாவுடைய ரிலேட்டிவ் தான், இவங்க வந்து அவங்க லீமா ரோஸ்னுடைய அண்ணன் தான் வந்து அந்த ஜான் பிரிட்டோன்னு சொல்லி மாரிதாஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பல பேர்த்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர். அவர் வீடியோலாம் நானும் நிறையா பார்ப்பேன், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடெல்லாம் கொடுப்பார். ஆனால் இதில் எப்படி இப்படி வந்து ஒரு அப்பட்டமாக தெரியாமல் தெரியறதுக்கு முன்னாடி இவ்வளோ மோசமான ஒரு கருத்துக்களை எப்படி பகிர முடியும்னு தெரியல. அப்படியே பகிர்ந்திருந்தாலும், அது அவதூறான குற்றச்சாட்டு இருந்தாலும், மாரிதாஸ் தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அவர் மேலே நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். ஆனால் அவரை நீங்கள் கைது பண்ணிட்டு போகும்போது, இப்போ நான் உள்ளார இருக்கிறார், அவர் பெயிலில் வந்துடுறாரு. அப்புறம் எதுக்கு இந்த கைது? அப்போ பேச்சு சுதந்திரம் இருக்குது. அப்போது பேச்சு சுதந்திரம் இருக்கும்போது எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த சுதந்திரத்தினுடைய மாண்பை காப்பாற்றிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்காக வந்து நம்ம போய் அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்கொயர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆதாரம் மாரிதாஸ் போட்டிருக்காரு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, இவரையும் வழக்கில் சேர்த்திக்கங்க ஒரு ஆதாரமாக. ஏன்னா ஒரு ஆதாரம் கொடுக்குறாருல்ல, என்கொயரிக்கு கூப்பிடுங்க இவரை. அப்படி தான் பண்ணலாமே ஒளி, இல்லை இவர் அவதூறு பேசியிருக்காருன்னா இவர் மேலே தனியாக வந்து ஒரு அவதூறு வழக்கு பதிவு பண்ணுங்க. அப்படி தான் இருக்கணுமே ஒழிய நீங்கள் வந்து கைது பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நிறையா பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில். சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க, சில பேர் வேணுன்னே வந்து அவதூறு பரப்புறவங்களாம் இருப்பாங்க. அதுக்காக பேசுகிறவங்கள பூரா நீங்கள் தொலாவி அரெஸ்ட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ இடமும் கிடையாது வைக்கிறதுக்கு. தண்டனை கொடுத்தாலும் ஜெயிலையும் இடம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஜெயிலில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அத்தனை பேர்த்துக்கு தண்டனை கொடுத்தா இன்றைக்கி ஜெயிலில் இடம் இல்லை. ஸோ அப்போ எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டுகள் வரும்போது அதற்கு உண்டான பொறுமை வேணும். நீங்கள் இப்போ போலீஸ் கூப்பிட்டு போய் என்கொயரி பண்ணுறீங்களா, பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏப்பா எந்த அடிப்படையில் இவர் காமராஜ் சொன்னார்னு சொல்லி. ஏன்னா அப்படி பார்த்தா என்ன ஆகும்னா, இப்போ போலீஸ் இதை கூட விசாரிக்கக்கூடாதுன்னா நாளைக்கு யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாம், யார் வேணால் யாரை பற்றி மேலே வேணாலும் என்ன வேணால் பேசலாம்னா யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ நீங்கள் ஒரு என்கொயரிக்கு கூப்பிட்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏப்பா நீ இந்த மாதிரி போட்டிருக்கிய, காமராஜர் சொல்லியிருக்காரு, எந்த அடிப்படையில் நீ போட்டிருக்க. அப்போது அப்படியே இருந்தாலும் இந்த பையன் மட்டும்தான் இவர் முதல்ல இவர் தான் இனிஷியேட்டரான்னு பார்க்கணும். இல்லை இவர் போட்டதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்கன்னா இவர் மேலே நீங்கள் போய் அதை கேட்குறதுல ஒரு நியாயம் உண்டு. ஏப்பா நீ போட்டதுனால தான் எல்லாருமே வந்து உன்னைய மேற்கோள் காட்டி உன்னுடைய பதிவை காமிச்சு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு. பட் இவர் தான் முதலாக இதை போட்டாரான்னு நமக்கு தெரியல. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கங்கள் பார்க்கணும். என்கொயர் பண்ணிட்டும் தப்பு இல்லை, விசாரணைங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறங்கிறது வந்து பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது. அப்போது இதை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. பொதுமக்களும், ஏன்னா இவர் வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்காருங்கும் போது, ஒரு காமராஜர் இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒவ்வொரு கட்சிக்கும் ஐடி விங் இருக்குது. இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடியதை விட அவங்களுக்கு அத்தனை ஃபெசிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி காமராஜர் இந்த மாதிரி வாக்கியங்களை சொன்னாரா சொல்லலையாங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? நிச்சயம் முடியும்.
அப்போது எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்குறீங்க, இதையும் ஆதாரத்தோடு தானே பேசணும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, தவறு தான் அது. ஏன்னா காமராஜர் வந்து இந்த அளவுக்கு பண்ண மாதிரி தெரியல. எம்ஜிஆர் எந்த காலத்துலையும் அவர் அந்த மாதிரி குறைபாடோட சொல்லலை. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனீங்கன்னாக்கா, சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தார்? முதல்ல காங்கிரஸில் இருந்தார். அதற்கு காமராஜரை தலைவராக எடுத்துக்கிட்டவர், காமராஜருக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ நடிகராக இல்லைன்னாக்கா எப்படி வந்து நடிகரை இந்த மாதிரி குற்றம் சொல்கிற ஒரு காமராஜர் அவரை வந்து கட்சியில் வச்சுருப்பாரா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப கரெக்டான விஷயங்களை நீங்கள் கரெக்டான விமர்சனங்களை யார் மேலே வேணால் எப்படி வேணால் வைக்கலாம். அவதூறான குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது, பிரச்சாரங்களை செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக நிதானமாக பண்ணினாங்கன்னா அது எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா சமூக வலைதளம்ங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாமே இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து இதில் எது உண்மை எது பொய்ன்னு போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும் போல் இருக்குது. இப்போ அது ஏஐ வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஆமாம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது. கட்சியில் இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க கட்டாயமாக நம்ம சொல்கிறது உண்மையா இல்லை உண்மைக்கு புறம்பானதாங்கிறத செக் பண்ணிவிட்டு பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும். பதிவுகள் போட்டாங்கனாலும் நல்லாயிருக்கும். அரசாங்கம் அப்படியே அவங்க பண்ணினாலும் நீங்கள் விசாரணைக்கலாமே ஒழி யாரையும் கைது பண்ணக்கூடாது. பேச்சுரிமைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படியே அவர் பேச்சுரிமையை மீறி அவர் வந்து அவரால் களங்கம் ஏற்படுது, அவரால் பிரச்சனைகள் சமூகத்தில் வருதுன்னா நீங்கள் வழக்கு தொடுது. அதில் எனக்கு எந்த மாற்றம் கிடையாது. எதையும் சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகுங்க. அதுக்காக வந்து ஒரு காவல்துறையை வச்சு நீங்கள் போய் ஒரு கைது பண்ணி பயப்படுத்துறது ஒருத்தர். ஏன்னா இது வந்து இன்டிமிடேஷன். நீங்கள் ஐயோ நம்ம எதை சொல்லிட்டா நமக்கு போலீஸ் வந்துட்டா என்னடா பண்ணுறதுங்கும் போது உள்ள விமர்சனத்தை கூட உண்மையான விமர்சனங்களை கூட பேசுறதுக்கு வந்து சில பேர் தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி உண்மையான விமர்சனங்கள் நல்ல விமர்சனங்களை பேசுறதுக்கு வெளியில் மக்கள் தயங்கினாங்கன்னா அரசாங்கத்துக்கு எங்கேருந்து ஃபீட்பேக் கிடைக்கும்? அவங்களை எப்படி அவங்க கரெக்ட் பண்ணிக்க முடியும்? அப்போ அதில் வந்து அரசாங்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப இந்த பேச்சு சுதந்திரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. குறிப்பாக சார் இந்த விதத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து குற்றம் சாட்டுறாங்க, ஓகே ஏற்றுக்க முடியுது. ஏன்னா இது மாதிரி ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. திமுக வந்து வாய் திறக்கிறாங்களே, இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவங்க வீட்டில் சவுக்கு சங்கர் என்ன, அவங்க ஆட்சியில் சவுக்கு சங்கர் என்ன பாடாப்படுத்தினாங்கன்னு தெரியும். வீட்டில் கொண்டு போய் மலம் கலந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு அந்த அம்மா வயசான அம்மா அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணினாங்கங்கிற வீடியோலாம் வந்துச்சு. அப்போது அவங்க வந்து குண்டாஸ் போட்டாங்க பத்திரிகையாளர்கள் மேலே. இதே மாதிரி மாரிதாசியும் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவ்வளோ விடுங்க. ஃபார்மர் விவசாயி மேலே குண்டர் வழக்கு போட்டு நீங்கள் பார்த்தீங்களா? அதை பண்ணுனீங்க. அப்போ எல்லாரும் பார்த்து கை காமிக்கிறாங்களேன்னு திமுகவும் இது கை காமிக்கிறதுக்கு என்ன ஒரு தார்மீக உரிமை இருக்குது? நாம் தமிழர் சொல்கிறாங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஆட்சியில் இல்லை, அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல, பேச்சுரிமை எங்கள் சுதந்திரங்கிறதுக்கு கேட்குறாங்க, நியாயம். நீங்கள் என்ன சார் எல்லாரும் கேட்குறாங்க நீங்களும் வந்து கேட்குறீங்க? அதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் தெரியவே இல்லையா? இதே வந்து துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட போது அவருடைய ஃபோனில் இருந்த தகவல்களெல்லாம் எடுத்து வெளியே விட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? அது யார்? இன்னொருத்தர் ஆள் யூடியூப்பில் பேசக்கூடிய ஆள், திமுக ஆதரவாக பேசக்கூடிய ஆள்கிட்ட கொடுத்து எப்படி சார் நீங்கள் காவல்துறை வந்து சாட்டை துரைமுருகன்ட்டு கைப்பற்றக்கூடிய ஃபோனு அதில் இருக்கிற தகவல் எப்படி சார் ஒரு யூடியூபருக்கு போகும்? அப்போ என்ன அடிப்படை, என்ன தார்மீக உரிமை வந்து திமுகவுக்கு இருக்குது? ஆமாம்ல போலீஸ் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ரொம்ப நகைப்புக்குரியதாக தான் நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து சமீபத்தில் ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. கொள்கை புடலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பரப்பியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க அவங்களோட விமர்சனத்தை? இல்லை இது வந்து சண்முகம் அவர்கள் வச்ச விமர்சனம் அல்ல. சண்முகம் அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைய அரசியல் சூழலும் புதிய அரசியல் சூழலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை எழுதும்போது தங்களுடைய கட்சி வந்து என்ன அடிப்படையில் வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுத்ததுங்கும் போது ரெண்டு காரணத்தை சொல்கிறார். ஒன்று, ஜனாதிபதியினுடைய ஆட்சி தமிழகத்துக்கு வந்துடக்கூடாது. ரெண்டாவது, திமுகவினுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய தவறும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை வந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம் வெளியே இருந்துங்கிற அந்த கட்டுரை எழுதுகிறார். இது முரசொலியில் வந்து பார்த்துட்டு இதுக்கு எல்லாம் படிச்சுட்டு, முரசொலி உங்களுக்கு யாருடைய பத்திரிக்கைன்னு தெரியும் இல்லையா? அந்த பத்திரிக்கையில் வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போய் நாங்கள் சொல்கிறோங்கிறது வந்து உலகப்பம்மாத்துன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், இதனால தான் நாங்கள் வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு 144 பேர் வந்து வாக்களித்தாங்க.
144 பேர் ஓட்டு போட்டதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகள் அங்கே போய் ஏன் வந்து சப்போர்ட் பண்ணணும் பாருங்கள், அவர் உண்மையை வந்து அவரே கக்கிட்டாரு, சொல்லிட்டாரு, கக்கிட்டார். கக்கிறதுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, கக்கிட்டாரு, ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் சிவி சண்முகமும் கம்யூனிஸ்ட் பே சண்முகமும் ஒரே நேர்வரிசையில் தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு கொள்கை புடலங்காவே கிடையாதுன்னு யார் சொன்னது? முரசொலியில் வந்தது சொல்லியிருக்கு. அப்போ இந்த கொள்கை புடலங்கா கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாதுன்னு சொன்னது யாருன்னா திமுக. அதற்கு எதிர்வினையாக தான் இவர் வந்து அவருடைய பதிவில் போடுறாரு, பாரதிய ஜனதா, திமுக, அண்ணா திமுக கொள்கை புடலங்காய் அப்படின்னு அவர் போடுறாரு. அதுக்கும் இன்னொரு படி மேலே போய் திமுக உள்ள வேற வெளியே வேற, இரட்டை நிலைப்பாடு, டபுள் ஸ்டாண்டர்டு டிஎம்கே அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்மளே பல தடவை பேசியிருக்கோம், டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை டி ஃபார் டபுள் ஸ்டாண்டர்டான்னு நம்மளே பேசியிருக்கோம். அதை சண்முகம் அவர்கள் நம்ம பேசுனதுக்கு பல மாதங்கள் கழித்து இன்றைக்கி பேசுகிறார். அப்போது இதனுடைய ரியாக்ஷன் தான் வந்து சண்முகம் அவர்கள் சொன்ன கொள்கை புடலங்கா. இந்த கொள்கை புடலங்கா இல்லை, கம்யூனிஸ்ட்டுக்கு கொள்கை புடலங்காங்கிறதே கிடையாதுன்னு சொன்னது யாருன்னா முரசொலி. புரியுது. அப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னாள் என்ன நடந்ததுங்கிறது தெரியாமல் கம்யூனிஸ்ட் வந்து புடலங்கான் கொள்கை புடலங்கான்லாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு அவதூறான விமர்சனம் வந்து கம்யூனிஸ்டுகள் மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மீன் பண்ண அந்த திமுக ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு எதை மீன் பண்ணுறாரு? கூட்டணி மாதிரி பேசிட்டு இல்லை, அந்த 2 காரணங்கள் சொன்னார் இல்லையா. இப்போ திமுகவுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமையுது, அதனால் நாங்கள் எதிர்க்கிறோன்றார். அப்போ திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அன்னைக்கு அமைக்க முடிஞ்சிருந்தா பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இல்லாமல் அமைச்சிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அதனால தான் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் நீங்கள் அன்றைக்கி நின்னீங்க. அதனால தான் அந்த காரணமும் தவறான நிலைப்பாடுன்னு அந்த ஒரு தவறுங்கிற ஒரு வார்த்தையும் சுட்டி காட்டினார். திமுகவுடைய ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய தவறை தடுத்து நிறுத்தினோம்னு சொல்கிறார். அந்த தவறுன்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஏன்னா இன்னைக்கு தனிப்பட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு? 108 சீட்டு ஜெயிக்கிறாங்க. திமுக எவ்வளோ ஜெயிச்சது? 59. அதிமுக எவ்வளோ ஜெயிச்சது? 47. அப்போ இந்த 2வது வந்த கட்சியும் 3வது வந்த கட்சியும் 2ஐயும் சேர்த்துனீங்கன்னா கூட அவங்க எண்ணிக்கை 106 தான். அவங்கள விட தாவேக்கா வாங்கினதை விட 2 கம்மி. எப்படி சார் நீங்கள் போய் அந்த இடத்துல அந்த மாதிரி செயல் திட்டம் நீங்கள் தீட்ட முடியும்? அப்போ கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க, இது ஜனநாயக மாண்பு கிடையாது. ஜனநாயகத்தினுடைய கூறு என்ன? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு முதல்ல வாய்ப்பு கொடுப்போம். அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திராவிட கட்சி, இப்போ முரசொலியில் எழுதுனது திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சியை ஆதரிக்கணுங்கிறது தான் கம்யூனிஸ்டுகளினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எழுதி சிவி சண்முகமும் பே சண்முகமும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க, இவங்களுக்கு கொள்கை புடலங்காய் கிடையாதுன்னு அவங்க சொன்னது. திமுக காரங்க சொன்னது, அது சிபிஎம் சொன்னதில்லை. அதனால தான் அவர் அம்பலப்படுத்தினார். ஒரு படி மேலே போய் திமுக உள்ளே பேசுறது வேற, வெளியே பேசுறது வேற. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச திமுக வேற, பொதுமக்கள்கிட்ட திமுக நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வேற. இதை முதல் மாநாட்டிலே விஜய் சொன்னார். இவங்கெல்லாம் வந்து முகமூடி அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேஷ கபடதாரிகள்னாரு. இப்போ பாரதிய ஜனதா கொள்கை எதிரிகளை கூட அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக வேஷ கபடதாரிகள், இவங்க என்ன நேரத்தில் எங்கே எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, இவரெல்லாம் வேஷதாரிகள்ங்கிறத மாநாட்டிலே வந்து விஜய் வந்து அதை பிரகடனப்படுத்தினார். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து அது ஐயா சண்முகம் அவர்கள் மேலே வந்து இவங்க எல்லாருமே கொள்கை படலாங்கன்னு தேவையில்லாமல் பேசுகிறாருன்னா இது அவர் சொன்னது இல்லை, திமுக சொன்னது. அதற்கு எதிர்வினை தான் வந்து ஐயா சண்முகம் மாற்றினது. புரியுது சார். இப்போது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வந்து சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, அதற்கு எதிர்வினையாக உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாரு. சட்டமன்ற பேச்சுக்களை தாண்டி தனிமனித தாக்குதலாக இது போகுது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இது 2 விஷயமா நான் பார்க்குறேங்க. ஒன்று வந்து இப்போ ஐயா ஸ்டாலின்கிறவர் யார்? முன்னாள் முதல்வர், அரசியல் சார்ந்த நபர். பல இடத்துல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கு தான் அந்த இடத்துல வந்து கடுமையான சண்டை நடந்தது, எலெக்ஷன்லலாம் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடியே பல இடத்துல வந்து திமுக காரங்க எவ்வளோ தூரம் வந்து விஜய் அவர்கள் மேலேயும் அவங்க கட்சிக்காரங்க மேலேயும் அவதூறு பரப்புனாங்கன்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஹைகோர்ட்டில் ஒரு சென்னை ஹைகோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே கழுவி ஊற்றுனாங்க விஜய் அவர்களையும். ஏன்னா அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே அவ்வளோ மோசமான விமர்சனங்கள் எல்லாம் இருந்துச்சு விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில். அது தேவையே இல்லாத விமர்சனங்கள். அதுக்கு இவங்க திமுக காரங்க கொண்டாடின கொண்டாட்டம் இவ்வளோதான்னு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை செஞ்சு
மறுபடியும் வந்து இது சிபிஐ என்கொயரிக்கு அந்த சூப்பர்வைசரி கமிட்டியின் மேற்பார்வையில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த இந்த ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு. அந்த விமர்சனங்கள்லாம் நீக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது அந்த டைமில். அப்போ அவ்வளோ இக்கட்டான நெருக்கடிகளுக்கு ஆளாக்கி இருக்கும்போது அவர் வந்து ஒரு குட்டி கதை சொல்லி அந்த இடத்துல வந்து உங்கள் அப்பாவை காணுமே அப்படின்னு விமர்சிக்கிறார். அப்போது அவர் அரசியல் சார்ந்த நபர். யார்? ஸ்டாலின். ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்போ நீங்கள் இப்போ அதுக்கு முந்தின நாள் எல்ஓபி பேசுனதை கேட்டீங்க இல்லையா நீங்கள்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்களை எந்தெந்த அளவுக்குலாம் வந்து தாவேக்காவை வந்து நாங்கள் அனுப்பிச்ச ஆட்சி தான், எங்கள் தயவில் தான் ஆட்சி, சோஃபாவை தூக்கிட்டு போகிறாங்க, இது வந்து ஈவில்ங்கிறத ஒரு டைலாக் சொல்கிறாரு. இஃப் யூ ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இட்ஸ் இட் செல்ஃப் அன் ஈவில்ங்கிறார். தாவேக்கா அரசாங்கம் ஈவில் அரசாங்கம்ங்கிறார். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் எல்லாத்தையுமே அடிக்கிட்டு போகும்போது அவர் அமைதியாகவே தான் உட்காந்துருந்தார், ஒன்றுமே பேசல விஜய் அவர்கள். அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து பேசுகிறது வந்து இது அரசியல் விமர்சனம், தனி மனித விமர்சனம் இல்லை. ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் யார்? முன்னாள் முதலமைச்சர். இப்போ அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியிருந்தாருன்னா இவர் விஜய் அவர்கள் நம்மளே கேட்போம், எதுக்காக சார் அவங்கள நீங்கள் இழுக்கிறீங்கன்னு. இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகனையோ இல்லை வந்து மனைவியோ அந்த இடத்துல முதலமைச்சர் பேசியிருந்தாருன்னா நம்மளே கேள்வி கேட்போம். அப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு அரசியல் விமர்சனம். இன்றைக்கி எத்தனையோ பேசுகிறாங்க. ஜெயலலிதா அம்மையாரை வந்து இவங்க சட்டசபைக்குள்ளார பண்ணாத அசிங்கமா? அதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கலையா? எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினாங்கன்னு. சட்டசபைக்குள்ளார எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை பேசுனாங்கங்கிறதெல்லாம் நம்ம கேட்டது இல்லையா? அப்போது அதில் எனக்கு ஆனால் நீங்கள் வெளியே வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு தனி மனிதரை பற்றி பேசுகிறீங்க. விஜய் அவர்கள் பேசினது முன்னாள் முதல்வரை பற்றி, பப்ளிக் ஃபிகர், அரசியல் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம ஒருத்தரை விமர்சிக்கிறோங்க, நம்ம வந்து இன்னைக்கு பொது வெளியில் வந்து விமர்சிக்கிறோம். என்னைய பல பேர் விமர்சிப்பாங்க. எதனால் விமர்சிக்கிறாங்க? நான் பிறரை விமர்சிக்கிறனால என்னை மற்றவங்க யார் வேணால் விமர்சிக்கலாம். ஆனால் யாருனே இல்லாத இன்னொரு தனி மனிதனை போய் ஒருத்தர் விமர்சிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி ஐயா ஸ்டாலினை பற்றி பேசுனது அது அரசியல் விமர்சனம். உதயநிதி அவர்கள் வந்து பேசுனது தனி மனித விமர்சனம். அந்த பையனோ ஒரு மனைவியோ வந்து அது வந்து யாராவது அங்கே வந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களா? இல்லை. அப்போ உதயநிதி அவர்களுக்கு இந்த அடிப்படை புரிதலே இல்லையே. விஜய் நீங்கள் என்ன வேணால் விமர்சிக்கிங்க, ஒன்றும் எப்படிலாம் விமர்சிக்கணுமோ விமர்சிங்க, அது அரசியல் நபர் அவர். ஆனால் நீங்கள் தனி மனித இதுதான் திமுகவினுடைய ஸ்டாண்டர்ட். புரியுது. எப்பெல்லாம் திமுகவுக்கு வந்து யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக யாரை கையாள முடியலையோ அடுத்த நிலைப்பாடு என்னன்னா அவங்கள வந்து பர்சனல் டேமேஜுக்கு போவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து வெளியே வந்துட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசுகிறாரு, உள்ளார வந்து சினிமா டைலாக் பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்கன்னு. சட்டசபைக்குள்ளார சினிமாவை பற்றி பேசுகிறாங்க, சினிமா டைலாக் பேசுகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இவர் நடித்த படத்தையெல்லாம் டைட்டிலில் வச்சு புகழ் மாலை சூடுறீங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சட்டசபையினுடைய மாண்பு கெட்டு போகலையா? இதுதான் ஐயா சண்முகம் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் உள்ளார ஒன்று வெளியே ஒன்று, திமுகங்கிறது டபுள் ஸ்டாண்டர்டு. புரியுது. அதனால தான் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் இதை காமிச்சேன், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அப்போது நமக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக யாரை வேணால் விமர்சனம் வைங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஐயா இவர் நம்ம ஸ்டாலின் மேலே வைக்காத அரசியல் விமர்சனங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் இதே நேற்று கல்யாண மண்டபத்தில் ஒன்றா உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த தனி மனித உறவுக்காக வந்து நாளைக்கு ஐயா ஸ்டாலின் அரசாங்கத்தில் செஞ்சதெல்லாம் சீமான் அண்ணன் வந்து ஸ்டேஜில் வந்து விமர்சனம் பண்ணாமல் விட்டுருவாரா? அப்புறம் அப்போது ஒரு அரசியலில் இருக்கிறீங்களா, அரசியல் விமர்சனங்கிறது வேற, தனி மனித விமர்சனம் வேற. தாவேக்கா செய்கிறது அரசியல் விமர்சனம், திமுக உதயநிதி அவர்கள் செஞ்சது வந்து தனி மனித விமர்சனம். புரியுது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் வந்து ஒரு தரம். அப்போ அந்த திமுகவுக்கு இது எப்பயுமே இந்த வாடிக்கை உண்டு. இது சார் பல்லர் கேள்வி தெளிவாக நன்றி சார்.